தான் வந்து நேற்று நயனா நாகேந்திரன் ரொம்ப பந்தாவாக சொன்னார். கேஸ் இருக்குது, பெட்ரோல் இருக்குது, எல்லாமே. இப்போ இங்கே 2 ஹவர் நின்று போனோன்னா நம்மளுக்கு சம்பளம் கொடுப்பான ஓனர், சில வேலை செய்கிற ஓனர். எல்லா பெட்ரோல் பங்க் பார்த்தா எல்லாம் நின்று வந்துருக்கா பாருங்க. தான் வந்து நேற்று நயனா நாகேந்திரன் ரொம்ப பந்தாவாக சொன்னார். கேஸ் இருக்குது, பெட்ரோல் இருக்குது, எல்லாமே இருக்குது, எதை பற்றி கவலைப்பட வேண்டாம். எதிர்கட்சிக்காரன் வந்து பொருளை கலப்பி விட்டு கலவரத்தை உண்டாக்குறானுங்கன்ட்டு சொல்லி சொன்னான். நான் 2 நாள் நேற்று கூட நியூஸ் பார்த்தீங்களா? ரொம்ப முக்கியம். இது இல்லைன்னா நான் எங்கேயும் போக முடியாது, வர முடியாது, பண்ண முடியாது. காலையில் நான் சீக்கிரம் ஆஃபீஸு வரணுன்னா வண்டி தேவை. அத்தியாவசிய பொருளாக வந்து வண்டியும் பெட்ரோலும் இருக்குது. இப்போது அது இல்லைன்னா எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டம் தான். வேலைச்சேரிலேருந்து வரணும், ஆதாம் பக்கத்துலேருந்து வேலையை முடிச்சுட்டு எல்லா பெட்ரோல் பங்க் பார்த்தா எல்லாம் நின்று வந்துருக்கா பாருங்க. மணி 5 ஆயிடுச்சு. அந்த பேக்கில் வந்து அவங்க க்ளோஸ் பண்ணாங்க. அங்கே 2 மணியில் நின்றுருந்தோம். சரி போயிட்டு அவர் 1 ஹவர் கழிச்சு வாங்க சொன்னாங்க. இல்லை எங்கேயும் வந்து போடுங்கன்னா எங்கேயும் வந்து 1 ஹவராக நின்றுருக்கோம். கூட நின்றுக்கிறேன். எல்லா பெட்ரோல் பங்கும் பெட்ரோல் இல்லை, ஸ்டாக்கில் இருந்தால் சொல்லுங்கிறாங்க. நான் வேலைச்சேரிலேருந்து வந்துருக்கிறேன். இப்போ இங்கே 2 ஹவர் நின்று போனோன்னா நம்மளுக்கு சம்பளம் கொடுப்பான ஓனர், சில வேலை செய்கிற ஓனர் எவனோ கொடுக்க மாட்டான். பெட்ரோல் போட்டு தான் வீட்டுக்கு போகணுமே இருக்கிறேன். வேலைச்சேரி பங்க்லேயும் உங்களுக்கு பெட்ரோல் இல்லையா? ஆமாம், அங்கேயும் சமைச்சேன்னா காலையில் 5 மணிக்கு வேலைக்கு போடலாம். அங்கேயே பார்த்தேன் சமைச்சேன்னா போடலாம் பார்த்தா நிற்கிறாங்க. குறையும் பார்த்தா குறையவே இல்லை. ஃபுல்லாக நின்றுங்கிறாங்க ஜனமே. ஃபுல்லாக எங்கேயுமே நிற்கல, ஜனம் குறையவே இல்லை. அன்னைக்கு எங்களுக்கு டீசல் போட்டு வண்டி ஓட்டினா தான் எங்களுக்கு அந்த பொழப்பு. அது கூட இப்போ இல்லைன்னும் போது ஒன்றும் பண்ண முடியாது. நான் ஒரு 5 மினிட்ஸ் தான் வந்துட்டு இருக்கேன். முன்னாடி நிறைய பேர் இருக்காங்க. ஆஃபீஸில் பர்மிஷன் போட்டுட்டு இப்போ நான் பெட்ரோல் பங்க்கு வந்திருக்கேன். எல்லா இடத்துலையும் க்ளோஸ்ன்னு தான் கேள்விப்பட்டேன். அதனால நான் பர்மிஷன் போட்டு வந்திருக்கேன். கிடைக்குமா இல்லைன்னு கூட தெரியல. கிட்டத்தட்ட 1/2 ஹவருக்கு மேலே நிற்கிறேன். இன்னும் அது வரைக்கும் போட முடியல. கவர்மெண்ட்டை வந்து என்னத்தான் சொல்கிறது, சென்ட்ரல் கவர்மெண்ட் சரியாக இருந்தால் இது இந்த பிரச்சனையும் வராது. ஸ்டேட் கவர்மெண்ட்டு நல்லா பார்த்துக்குது, எந்த குறையும் இல்லை. அவ்வளோ அருமையாக இருக்குது. பார்க்கலாம். மக்களுக்குள்ள தான் எல்லாமே இருக்குது. எதிர்காலமே மக்கள்கிட்ட தான் இருக்குது. இப்போது அதான் நயனா நாகேந்திரன் சொன்னார், நேற்று கூட சொன்னார், பற்றாக்குறையே கிடையாது, எதிர்கட்சிக்காரங்க தான் பொருளை கல்வி விட்டுனுங்கிறாங்க சொல்லிட்டு. கேஸுக்கு ஃபோன் போட்டால் கேஸுக்கு ஃபோன் எடுக்க மாட்டேன்றான். என்ன பண்ண சொல்கிறீங்க வேறு? அவரை தான் இப்போ கொண்டு வந்து கியூவில் நிப்பாட்டணும். ஏன்னா அவர் தான் தலைவர் பிஜேபிக்கு, அவர் தான் சென்ட்ரலில் இருக்கிறாரு. அவர் தான் என்னன்றது பார்க்க சொல்லணும். பாவம். நான் வீக்லி வந்து 300 to 500 போடுவேன். பட் இப்போ நான் டேங்க் ஃபில் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். சோத்துக்கே லாட்ரி அடிச்சுக்கிட்டு 100 ரூபாய் 200 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு அவசரப்பட்டுக்கிறோம். இப்போ பாருங்கள் இவ்வளோ நேரமாக நின்றுக்கிறோம். பொழப்பு என்ன இருக்குது நம்மளுக்கு? வாழ்வது எல்லாமே பாதிச்சுன்னு தான் இருக்குது. ஆமாங்க, அங்கே வெளியே ஈரான்லேருந்து அங்கே தடை பண்ணிட்டாங்கன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. கொஞ்சம் அமைதியாக கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்கிட்டு போனால் நல்லது. அவங்களும் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க, நம்மளும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்.